श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्जवानलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णांगीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मृतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थतां श्रीमात्रे नमः செல்வச்சைத்தன்யரூபிணியான காமாட்சி லலிதா மகாத்ரிபுரசுந்தரி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கடாட்சத்தோடே கூட பராசக்தியின் பிரபாவங்களை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். தேவி மகாத்மியத்தினுடையதான ஒரு வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். பகவதியானவள் ஜெகன்மாதாவான பராசக்தியானவள் சர்வதேவ சரீரங்களில் இருந்து எப்படி உற்பத்தியாகி வந்தா, எல்லா தேவர்களுடையதான ஒரு தேஜோ ராசியில் இருந்து உற்பத்தியாகி வந்தா அப்படிங்கிறத நாம சிந்தனை பண்ணினோம். அப்படி சர்வ தேவர்களுடைய சமஷ்டியாகத்தான் பராசக்தி ஸ்வயம் தானே பிரகாசிக்கிறா. சிருஷ்டியினுடைய ஆதியிலே சமஸ்த தேவர்களுக்கும் சக்தியை கொடுத்தவள் பராசக்தி தான். சரஸ்வதியாயும் லக்ஷ்மியாயும் சாட்சாத் ருத்ராணியாயும் மனோன்மணியாயும் பராசக்தியாயும் விளங்கக்கூடியது எல்லாமே பராசக்தியினுடையதான ஸ்வரூபமே. அத்தனையுமே ஜெகன்மாதாவினுடையதான ஸ்வரூபம்தான். அந்த காரணத்தினால்தான் அந்த மகிஷனை வதைக்கிறதுக்கு பரபிரம்மஸ்வரூபிணியான அம்பிகையால் மட்டுமே முடியும். அவன் என்ன வரம் கேட்டான்? அயோனிஜையாக கர்ப்பவாசம் பண்ணாமல் தோன்றக்கூடியதான ஒரு பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான வரத்தை கேட்டான் இல்லையா? அந்த காரணத்தினாலே தான் பராசக்தியானவள் கர்ப்பவாசம் பண்ணாமல் எல்லா தேவர்களுடையதான ஒரு தேஜோபிம்பத்தினுடைய மத்தியத்திலிருந்து பகவதியானவள் ஆவிர்பவிச்சு வந்தார். அப்படி அம்பிகையானவள் ஆவிர்பவிச்சு வந்த உடனேயே எல்லா தேவர்களும் என்ன செய்தார்கள்னு கேட்டாக்க தங்களுடைய ஆயுதங்களை பரமேஸ்வரிக்கு வழங்கினார்கள். அம்பிகையை சரணாகதி செய்துட்டு எல்லா தேவர்களுமே தங்களுடையதான ஆயுதங்கள் என்னென்னவோ அந்த ஆயுதங்களை பகவதிக்கு வழங்கினார்கள்னா. பரமேஸ்வரன் திரிசூலத்தை கொடுத்தார், மகாவிஷ்ணுவோ அப்படி சக்கராயுதத்தை கொடுத்தார், பிரம்மதேவர் கமண்டலத்தை கொடுத்தார், வருணன் நாகபாசத்தை கொடுத்தார். அது மாதிரி ஒவ்வொரு தேவர்களும் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க 18 கைகளிலே அநேக விதமான ஒரு ஆயுதங்களை தாங்கினவளாக, அதாவது 18 கைன்னு சொன்னா கூட ஆயிரக்கணக்கான கைகள் உண்டுங்கிறது தேவி தியானம். ஆயிரக்கணக்கான கரங்களிலே ஆயிரக்கணக்கான ஆயுதங்களும் தேவிக்கு உண்டு. அந்த ஆயிரக்கணக்கான ஆயுதங்களிலே 18 ஆயுதங்கள் பிரதானியமா இருக்கு. அவள்தான் சண்டிகா மகாலட்சுமி. அக்ஷஸ்ரக் பரசு கதேஷு குலிஷம் பத்மம் தனு குண்டிகாம் தண்டம் சக்தி மசுஞ்ச சர்ம ஜலஜம் கண்டா சுராபாஜனம் சூலம் பாஷ சுதர்சனே தததீம் ஹஸ்தைர் பிரவால பிரபாம் சேவே சைரிபமர்தினீம் மிக மகாலட்சுமீம் சரோஜஸ்திதாம் அப்படின்னு தாமரை மீது விளங்கக்கூடியவளும் அக்ஷமாலை முதற்கொண்ட 18 ஆயுதங்களை 18 கரங்களில் தாங்கினவளும் சைரிபமர்தினியாக மகிஷாசுர மர்தினியாக விளங்கக்கூடியவளுமான அந்த மகாலட்சுமி தேவியை, சண்டிகா பரமேஸ்வரியை, அந்த தேவியினுடைய ஸ்ரீபாதார விந்தங்களை சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு ஜெகன்மாதாவானவள் அப்படி 18 கைகளிலே தேவர்கள் கொடுத்த 18 வகையான ஆயுதங்களை தாங்கிக் கொண்டவளாக ஹிமவான் வாகனம் சிம்ஹம், சாட்சாத் ஹிமவான் சிம்ம வாகனத்தை கொடுக்க, சர்வாபரண பூஷிதையாக அக்னி பகவான் அக்னியினால் பாவனமாக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுக்க, ஆபரணங்களை தேவஸ்திரீகள் எல்லோரும் கொடுக்க, சர்வாபரண பூஷிதையாக 18 கரங்களிலே 18 விதமான ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடியவளாக அந்த பகவதியானவள் அந்த விடத்தில் ஆவிர்பவிச்சா. தேவியானவள் ஆவிர்பவிச்சு வந்த உடனேயே சமஸ்த தேவர்களும் அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை பணிந்து, ஹே பவானி, சகல சர்வ சைத்தன்ய ரூபிணியாக விளங்கக்கூடியதான தாயே, இந்த மகிஷாசுரன் அட்டகாசமானது தாங்க முடியாமல் நாங்கள் நாடை இழந்தவர்களாக, உலகை இழந்தவர்களாக பூமியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். மனுஷர்களும் ரிஷிகளும் படக்கூடிய அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த காரணத்தினாலே உலக க்ஷேமத்திற்காக வேண்டி, உலக நன்மைக்காக வேண்டி துஷ்ட மகிஷாசுரனை வதைத்து எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ண வேண்டும் அம்மா அப்படின்னு என்ன பண்ணினான்? பகவதியான ஜெகன்மாதாவை எல்லா தேவர்களும் பிரார்த்தனை செய்து கொள்ள பவானி சொன்னாளா, கவலை வேண்டாம்,
இந்த மகிஷாசுரன் ஒரு பஞ்சு போல, இவனை ஒரு நிமிஷத்திலே சம்ஹாரம் செய்து ஒரு க்ஷணத்தில் இவனை சம்ஹாரம் பண்ணி இந்த உலகிற்கெல்லாம் பரம மங்களத்தை நான் கொடுக்கிறேன்னு பகவதி சொல்லி என்ன பண்ணினா, தன் கையிலே விளங்கக்கூடியதான கீழ் கையில பான பாத்திரத்தை வச்சுருப்போம். தேவியினுடைய ரூபத்தை பார்த்தேன் அப்படின்னா தெரியும். பான பாத்திரம்ங்கிறது பானம் பண்ணக்கூடியதான பாத்திரம். அந்த பான பாத்திரத்தை காண்பிச்சு தேவி சொல்றா, இந்த பான பாத்திரத்திலே மகிஷனை வெட்டி அவன் ரத்தத்தை நான் பானம் பண்றேன் நாளாம் பராசக்தி. இந்த பான பாத்திரத்திலே அவனை வெட்டி அவன் சிரசிலிருந்து ஒழுகக்கூடிய ரத்தத்தை நான் பானம் பண்றேன், கவலைப்படாதேள் அப்படின்னா. தேவர்கள்லாம் ஆஹா ஆஹான்னு சொல்லி அம்பிகையினுடைய ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு சொல்லி தேவியினுடைய பாதார விந்தத்திலே விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. அப்போ அந்த தேவி 3 புவனங்களும் நடுங்கும்படியான ஒரு அட்டகாசத்தை பண்றா. எதற்குன்னா, உற்பத்தியாகி வந்திருக்கேன்னு தெரியணும் இல்லையோ, மகிஷன்கிட்ட யுத்தத்திற்கு போகணும் இல்லையோ, அதற்காக வேண்டி அட்டகாசம் பண்ணினாளாம் பராசக்தி. அப்படி பகவதியானவள் அட்டகாசத்தை செய்த பொழுது, பராசக்தியானவள் அட்டகாசத்தை பண்ணும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க, சப்த புவனங்களும் நடுங்கிறது. அப்படி நடுங்க மகிஷனுடைய அரண்மனையும் நடுங்கிறது. அவனுக்கே பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாத மகிஷாசுரன் மனசிலே ஒரு பயமானது ஏற்படுறது. ஒரு க்ஷணம் பயமானது ஏற்பட்டு போய் அடுத்த க்ஷணம் நாம் நடுங்கும்படியாக கர்ஜனை செய்தவன் எவன், அவனை இந்த நிமிஷம் இங்க நாகபாஷத்துல கட்டி அழைச்சுண்டு வாங்கோ, அந்த நிமிஷமே அவனை நான் கொலை பண்றேன், அவனை நான் சம்ஹரிக்கிறேன்னு சொல்லி தன் தூதர்களை எல்லாம் அனுப்புறான். எவன் நான் நடுங்கும்படியா கர்ஜனை பண்ணினானோ அவனை இழுத்துண்டு வாங்கோன்னு அனுப்புறான். அப்போ தூதர்கள் எல்லோரும் என்ன செய்கிறான்னு கேட்டாக்க, இவனை பணிந்து வெளியிலே வந்து ஸ்வர்கலோகத்திற்கு போறதுக்காக வர அந்த சமயத்திலே தன் பாதங்களுடைய பாரத்தினாலே பூமி சலிக்க இந்த கிரீட்டமானது ஆகாயத்தின் முகத்தை தொடும்படியாக 18 கரங்கள்ல 18 ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு பக்தர்களுக்கு சாந்தமான முகத்தை கொண்டவளாகவும் பாபிகளுக்கு அதிகோரமான முகத்தை கொண்டவளாக விளங்கக்கூடிய சண்டிகா தேவியை தூதர்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். பகவதியான சண்டிகா பரமேஸ்வரியை, திரிபுவனேஸ்வரியான தேவியை பார்க்கிறார்கள். தேவியினுடைய திருமேனியை பார்த்த மாத்திரத்திலே இவளை போய் நாகபாஷத்தில கற்றதா, இவகிட்ட நெருங்கவே முடியாது போல இருக்கே. இந்த பகவதி கிட்ட நெருங்கினாதானே அந்த நாகபாஷத்தினால முதல்ல அவளை கட்டுறது. இவளை நாம் நெருங்கவே முடியாதேன்னு பயந்து போய் மறுபடி மகிஷாசுரன் கிட்ட வந்து அந்த தூதர்கள் எல்லோரும் சொல்றா, சுவாமி, நீங்கள் நடுங்கும்படியாக கர்ஜனை செய்தவன் ஒரு ஆண் கிடையாது, அவள் ஒரு பெண். அவள் எங்கிருந்து வந்தா, எப்படி வந்தாங்கிறது தெரியலே. ஆனா அவள் திருமேனியை பார்ப்பதற்கே எங்களுக்கு பயங்கரமாக விளங்குறது. 18 கரங்களை கொண்டவளாக, விசித்திரமான ஆயுதங்களை ஏந்தினவளாக, கோரமான முகத்தை கொண்டவளாக இருக்கா. அதாவது தேவர்கள் எவ்வப்பொழுதெல்லாம் உன்னுடைய நாமத்தை சொல்கிறார்களோ, மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணு, மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுன்னு எவ்வப்பொழுதெல்லாம் உன் நாமத்தை தேவர்கள் சொல்றாளோ அப்பொழுதெல்லாம் இன்முகத்தை துன்முகமாக அவள் காட்டுறா. அதாவது உன் பேரை சொல்லும் பொழுது மாத்திரம் அவன் முகம் அப்படி கருத்து போயிடுறது, அருவருப்பினால கருத்து போயிடுறது. அவள் உன்னை அழிப்பேன், உன் தலையை வெட்டி அந்த ரத்தத்தை பருகுவேன்னு தேவர்கள் கிட்ட சபதம் போடுறா. அவளை பார்த்த மாத்திரத்தில் எங்களுக்கு பயங்கரமான ஒரு பயமானது ஏற்பட்டது. அதனால் அவள் கிட்ட நெருங்குவதற்கே எங்களால முடியாத பொழுது, அவள் கிட்ட போறதுக்கே எங்களால முடியலேங்கும் பொழுது, எவ்வண்ணம் எப்படி அவளை கட்டி இழுத்துண்டு வர முடியும்? அந்த காரணத்தினாலே எங்களால் அவளை நெருங்க முடியலைன்னவரனே இவனுக்கு அடங்காத ஒரு கோபமானது ஏற்படுறது மகிஷாசுரனுக்கு. ஓ, அப்படி ஒரு ஸ்திரீ வந்திருக்காளா? தன்னுடைய அமைச்சர்களை, தன்னுடைய சேனாபதிகளை எல்லாம் கூப்பிடுறான். அதெல்லாம் தேவி பாகவதத்துல விஸ்தாரமா இருக்கு. யார் யார்கிட்ட எப்படி பேசுறா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி எப்படி பேசுறா, அந்த தேவியை வந்து பணியும்படியாக
அவளை திருமணம் செய்து கொள்ளும்படியாக அதை பார்த்த உடனே ஒரு பெண் என்ற உடனேயே இவ்வளவு பராக்கிரமம் மிகுந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் எனக்கு பத்தினியாக வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமானது அவன் மனசுல ஏற்படுறது. இவளை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவள் எனக்கு பத்னியாக வர வேண்டும்ங்கிற எண்ணம் ஏற்படுறது. அதற்கு தூது அனுப்புறா. யார் யார? ஒவ்வொரு மந்திரியா, ஒவ்வொரு சேனாபதியா தூது அனுப்புறா. சிக்ஷுரன், தாம்ரன், பிடாலன், அந்தகன், துர்தரன், துர்முகன்னு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. யார் யார தூது அனுப்புறாங்கிறது இவ்வளவு பெருசா தேவி மகாத்மியத்திலே சொல்லல, சுருக்கமா தான் சொல்லியிருக்கா. தேவி பாகவதத்துல எந்தெந்த ராட்சசாலெல்லாம் வந்தா, அவ அம்பாள் கிட்ட என்ன பேசினா, அம்பாள் அவளுக்கு என்ன பதில் சொன்னாங்கிறத எல்லாம் நமக்கு தேவி பாகவதத்துல விஸ்தாரமா இருக்கு. மகாத்மியத்துல சுருக்கமா தான் சொல்லியிருக்கா. இந்த மகிஷாசுரன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல ஒவ்வொரு சேனாபதியாகவும் அந்த சேனாபதிகளுக்கு ஒரு அங்கமாக அந்த காலாட்படைய, குதிரை படைய, யானை படைய எல்லோரையும் அனுப்புறான். கோட்டிக்கணக்கான அக்ஷோகினி சைன்யங்களை, படை வீரர்களை, அசுரப்படைகளை எல்லாம் அனுப்புறான். அப்படி அவர் அனுப்பின உடனே ஒவ்வொரு சேனாபதியாக வந்து அம்பாள் கிட்ட வர, அவகிட்ட பேசி அவளை கவர்ந்துண்டு போறதுக்காக வேண்டி, நைச்சியம் பண்ணறதுக்காக வேண்டி அந்த மந்திரிகள் சேனாதிபதிகள்லாம் ஒத்தொத்தராக வர. அப்போ இவர்கள் வருவதை கண்ட மாத்திரத்திலே பகவதியினுடைய முகமானது கருத்து பெடுத்து, தேவியினுடைய முகமானது அப்படி கருத்து பெடுத்து, அவளுடைய மூச்சு காற்றிலிருந்து, பகவதியினுடையதான இந்த மூச்சு காற்றிலிருந்து கோட்டிக்கணக்கான சைன்யங்கள் உற்பத்தியாச்சான். அந்த அசுர கூட்டங்கள் எல்லோரும் வரர்தை பார்த்தவுடனேயே ஒரு பெருமூச்சு விட்டாளா அம்பாள். அந்த பெருமூச்சு விட்ட மாத்திரத்தில சண்டிகா பரமேஸ்வரியினுடையதான பெருமூச்சை கண்டு அதிலிருந்து, அந்த மூச்சிலிருந்து கோட்டிக்கணக்கான தேவ சைன்யங்கள், சக்தி கணங்கள் சொல்றோம் இல்லையா, ஸ்திரீகள் மாத்திரமில்லே புருஷாலும் உண்டு. சக்தி சைன்யங்கள், சக்தியினுடைய சைன்யங்கள் அவர்கள் உற்பத்தியாகி வந்து அசுர கூட்டங்களோட யுத்தம் பண்றா. அம்பிகையினுடையதான சைன்யங்களுக்கும் அசுர சைன்யத்திற்கும் பெருசா யுத்தமானது நடக்கிறது. பிரதமமா விளங்கக்கூடிய பரமேஸ்வரி கிட்ட முதல்ல பாஷ்கலன் வந்து யுத்தம் பண்றா, பிடாலன் வந்து யுத்தம் பண்றா, துர்தரன், துர்முகன் அப்படின்னு வரிசையா அந்த தேவ அசுர கூட்டங்கள் அத்தனை பேருமே அம்பாள்கிட்ட வந்து பேசுறாளாம். நீ வந்து மகிஷனை திருமணம் செய்து கொள். யுத்தம் பண்ணறதுக்கு முன்னாடி, ஏன்னா அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துணுட்டான்னா யுத்தமே தேவை கிடையாது. அதற்காக வேண்டி இந்த மகிஷனுடைய சார்பிலே தேவி கிட்ட வந்து இந்த சேனாபதிகள் எல்லாரும் தூது பேசுறா. நீ வந்து இவ்வளவு கர்வத்தோட இருக்க கூடாது. ஒரு பெண்ணானவள் யுத்தம் செய்ய முடியுமா? யுத்தத்தில் அவளால் ஜெயிக்க முடியுமா? அதனால உன்னால் இங்கே நிற்க முடியாது. தேவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி உன்னை முன்னிறுத்தி அவர்கள் பின்னால் இருந்து உன் அழிவுக்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள்ங்கிறா. தேவியினுடைய மகத்துவம் தெரிஞ்சா இப்படி அவ பேசுவாளா? அதுதான் மாயை அப்படிங்கிறது. அம்பாள வந்து யாருன்னே தெரியாத மறைச்சு வச்சிருக்கு இல்லையா, அதுதான் மாயை. அதனால அவர்களுடைய தந்திரத்திற்கு நீ மதிமயங்கி, நீ பெரிய பலசாலி, உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற கர்வத்தோட இங்க வந்து நீ நிக்கிற. அந்த கர்வமானது அழிஞ்சு போயிடும். நீ ஜெயிக்கணும்னு சொன்னாக மகிஷனை திருமணம் செய்து கொள். அவனை திருமணம் செய்து கொண்டேன்னு சொன்னா உனக்கு வெற்றியானது ஏற்படும். அது ஒன்று மட்டுமே தான், நீ அவனை ஜெயிப்பதற்கான வழி, வேற வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணா தேவி சிரிச்சால அட்டகாசமா, எருமை கிடாவிற்கு தூதாக வந்தவனே, பிரம்மாவினுடையதான புத்திய நான் ரொம்ப இப்போதான் வியக்கிறேன். பிரம்மாவை நாம உண்டு பண்ணிருக்கோமே, இந்த சிருஷ்டி காரியத்தை எல்லாம் இந்த பிரம்மதேவர் ஒழுங்கா செய்யறாரான்னு ஒரு யோஜனை என் மனசுல இருந்தது. அம்பாள் சொல்றாளாம், பிரம்மாவை சிருஷ்டியோட ஆரம்பத்துல உண்டு பண்ணினேன், இவர் ஒழுங்கா சிருஷ்டிக்கிறாரான்னு ஒரு யோஜனை என் மனசுல இருந்துட்டே இருந்தது. இப்போ சரியா படுத்து, எனக்கு சரியா சிருஷ்டி காரியத்தை பண்ணிட்டுதான் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா எருமை கிடா முகத்தை உடைய உன் எஜமானனையும் எருமை புத்தி உடைய உன்னையும் சேர்த்து இருக்கானே அந்த பிரம்மா. உனக்கு எருமையினுடைய புத்தி தானே இருக்கு. உன் எஜமானனோ எருமை கடா, எருமையின் தலைய உடையவன். ஒரு சிங்கம் நரியை போய் சேருமா?
உன் எஜமான் எருமை கடாவை போய் ஒரு ஸ்திரீ சேருவாளா? அந்த எருமை கடாவிற்கு பரிந்து எங்கிட்ட வந்து நீ பேசறியே, ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ, எனக்கு நாயகனால் ஆக வேண்டிய காரியம் கிடையாது, எனக்கு நாயகனே கிடையாது, எல்லா உயிருக்கும் நான் ஒருத்தியே நாயகி என்பதை புரிந்து கொள்கிறார். ஒரு நாயகனாலே, ஒரு கணவனாலே ஆக வேண்டிய காரியம் எனக்கு இல்லை. ஏன்னா அந்த சாக்த மதத்தினுடைய அதிர்ஷ்டான மூர்த்தியே சண்டிகா பரமேஸ்வரி தான். எல்லோருக்கும் அவள் தான் தாயார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை ஸ்வயமாவே பண்ணக்கூடியவள் பகவதி சண்டிகா. இப்ப சொல்றா, ஒரு நாயகனாலே ஆக வேண்டிய காரியம் என்பது எனக்கு கிடையாது, எல்லா உயிருக்கும் நானே நாயகி. இவ்வுலகிலே விளங்கக்கூடிய உயிர்கள் அத்தனையுமே என் பாதார விந்தத்தை வந்து பணிகின்றது, என் பாதத்தை அடைகின்றது என்பதை உணர்ந்து கொள். அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மத கர்வத்தோட எங்கிட்ட வந்து நீ பேசுவியா? உனக்கும் அந்த உண்மை தெரியல, எருமை புத்தியை உடையவனே. நீ உயிரோட இருக்கணும்னு விரும்பினா பாதாள லோகத்திற்கு போ. ஒரு உபாயத்தை உனக்கு சொல்றேன் கேளு. நீ என்ன செய்யற? உன் எஜமானனுக்கு பிரீதியை உண்டு பண்ணணுங்கிற எண்ணத்தோட கூட்ட நீ எங்கிட்ட வந்து இந்த காரியத்தை எல்லாம் பேசுறே, அது எல்லாம் வாஸ்தவம். உன் எஜமானனுக்கு நீ விசுவாசமா இருக்கிறது உண்மைனா அவனை யுத்தத்தை விட்டு இப்பொழுதே பாதாளத்திற்கு போகும்படியாக அறிவுரை சொல்லு. அப்படி அறிவுரை சொன்னாக்க அவன் உயிர் பிழைப்பான். அப்படி இல்லைன்னா அவன் யுத்தத்திற்கு வந்தான் என்றால் அவன் அழியப் போவது உறுதி, அவன் மடியப் போவது உறுதி. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி நீ திரும்பி போகிறதோ அல்லது யுத்தத்திலே ஸ்திரங்கொள்ளறதோ உன் விருப்பம் அப்படின்னா போ. அவனுக்கு அடங்காத கோபம். ஒவ்வொரு சேனாபதியும் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, தேவியோட வந்து யுத்தம் பண்றா. அத்தனை சேனாபதிகளையும் அத்தனை மந்திரிகளையும் ஸ்வயம் தானே பகவதியானவள், ஜெகன்மாதாவான துர்கா பரமேஸ்வரியானவள் ஸ்வயம் தானே என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணினா. திரிசூலத்தினாலையும் கத்தியினாலையும் ஈட்டியினாலையும் சக்ராயுதத்தினாலையும் தன் கையிலே விளங்கக்கூடியதான கட்வாங்கத்தினாலையும் ஒவ்வொரு ராட்சச கூட்டங்களையும் சம்ஹாரம் பண்ணினா. தேவியினுடைய வாகனமா விளங்கக்கூடிய சிம்ஹமும் கூட என்ன செய்யறதுன்னு கேட்டாக்க, அசுர படைகளுக்குள்ளே புகுந்து அங்கே விளங்கக்கூடியதான அசுர கூட்டங்களை வித்வம்சனம் பண்றது. அசுர கூட்டங்களுக்குள்ளே புகுந்து அந்த அசுர படைகளை துவம்சம் பண்ணறது. அப்படி எவ்விடத்திலே பார்த்தாலும் அசுர நிகிரகம்தான். எந்தெந்த சேனாபதிகள் எல்லோரும் யுத்தத்துக்கு வந்தாளோ, எந்தெந்த சேனாபதிகள் எல்லோரும் யுத்தத்திலே வந்து தேவியை எதிர்த்து நிற்கிறாளோ, அத்தனை சேனாபதிகளும் தேவி முன் நிற்க முடியாம, வேற ஒத்துருமே சகாயம் இல்லை. தேவியினுடைய சைன்யங்கள் அசுர சைன்யங்களோட யுத்தம் பண்றா, அது வேற. ஆனா அம்பாள் ஒருத்தி மாத்திரமே இருந்து கொண்டு அத்தனை சேனாபதிகளையும் சம்ஹாரம் பண்ணினா. பிடாலனையும் துர்தரனையும் துர்முகனையும் பாஷ்கலனையும் பிந்திபாலனையும் அத்தனை ராட்சச கூட்டங்களையும் ஸ்வயம் தானே பகவதி சம்ஹாரம் பண்ணினா. எஞ்சி இருக்கிறது மகிஷாசுரன் தான். அந்த மகிஷாசுரனை பகவதி எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்க தொடர்ந்து நாம சிந்தனை பண்ணலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. श्रीमात्रे नमः. कामाक्षी शरणं कामाक्षी कामाक्षी.